ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது மண்டே ஈவினிங் 5 o'clock வந்து என் பசங்க வந்துருவாங்க ஸ்கூல்லேருந்து. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பால் வந்து மோஸ்ட்லி மார்னிங்கில் தான் கொடுப்பேன். மார்னிங்கில் ஒன்று பால் கொடுத்தேன்னா டிஃபன் சாப்பிட மாட்டுறாங்க, இல்லைன்னா பால் குடிக்க மாட்டுறாங்க. அதனால் சரி ஈவினிங் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை எப்பவும் ஊற வச்சு கொடுக்கறது கூட செவ்வாழை போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி அடித்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுட்டேன். அது கூட தேவையான அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணிட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக வெல்லம் வந்து தண்ணியில் வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு அது டஸ்ட் ஏதாவது இருந்தால் போயிடும். வடிகட்டி இதில் தேவையான ஒரு இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு குழி பணியாரம் மாதிரி தான் நான் செய்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். சரி, நான் இன்றைக்கி பணியாரம் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பணியாரக்கல்லில் தான் இட்லி மாவு பதத்துக்கு கலந்து ஊற்றி பணியாரம் மாதிரி செஞ்சிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. இப்போ ஈவினிங் வந்த உடனே சாப்பிட்ருவாங்க. மார்னிங் வந்து இப்போ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் ஸ்நாக்ஸு கொடுத்து அனுப்புகிறேன். இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க, அப்படியே மிச்சம் கொண்டு வருவாங்க. ஈவினிங் வரும்போதுனா கொஞ்சம் பசியோடு வருவாங்க, வந்த உடனே சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பசங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் தான் போய் கூப்பிட்டு வரணும், அதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.